ஹாய் ஃபோக்ஸ். வரலாறு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரலாறுல எப்போவுமே நடந்த விஷயம் தான் திரும்ப நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் சினிமாவில் ஒரு படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதில் வர அந்த கதையும் சரி, இல்லை ஒன்லைனும் சரி, அந்த ஸ்கிரிப்டே வந்து நம்ம ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு ரைட்டர் வந்து இல்லை, நான் இந்த கதை நான் வந்து சொந்தமாக எழுதுனேன், என்னோட கற்பனை அப்படின்லாம் 100% சொல்லவே முடியாது. அவருக்கே தெரியாமல் ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும் அவரோட பிரெயினில். அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து அந்த கதையை எழுதுவார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தூக்கத்தில் நமக்கு வந்து கனவு வருது. இந்த கனவு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கனவுல வந்து நம்ம முன்ன பின்ன சந்திக்காத நபர்கள் கூட நம்மளோட கனவுல வருவாங்க. அதுக்கு வந்து நம்மளோட சூப்பர் பவர் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கண்களால் பார்க்குற நிறைய பேரை வந்து நம்மளோட பிரெயின் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அதை கண்களால் பார்க்கும்போது நம்ம அதை ஃபீல் பண்ண மிஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம பிரெயின் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இதுதான் நமக்கு வந்து கனவுகளில் வந்து வருது. நம்ம கேட்ட கதைகள், பார்த்த விஷயங்கள், இதுதான் கனவுல வரும். ஸோ ஒரு தூக்கத்தில் நமக்கு எதிர்ச்சியாக வர ஒரு கனவுகளுக்கே வந்து மூளையில் ரெஜிஸ்டர் ஆகிற விஷயங்கள் தான் வந்து கனவாக வரும்போது, ஒருத்தர் ஒரு பேப்பரையும் பெண்ணையும் எடுத்து இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறாரு அப்படின்னா, அது அவருக்கு இருக்கிற ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு கிடையாது. ஒரு ரெஜிஸ்டர் பண்ணது அவர் பிரெயினில் ரெஜிஸ்டர் ஆன விஷயங்கள் தான் அவங்க வந்து கதையாக எழுதுறாங்க. இப்போ இந்த பைபிள், குரான், பகவத்கீதை, மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி, இன்ஸ்பயர் பண்ணி, அவருக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு படுத்துறதுனால அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. இதுக்கு காரணம் வந்து கடவுள் அப்படின்லாம் சொல்கிறத விட, ஒரு ரைட்டருக்கு ஒரு விஷயம் எழுத பிடிச்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி அதை வந்து அவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி, ரொம்ப டீப்பாக அதை வந்து பைஹார்ட் பண்ணி அவர் வந்து ஒரு ரைட்டர் எழுதியிருக்கிறாரு. இதுதான் நம்ம எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கடவுள் சொல்லி கும்பிட்டுருக்கீங்க. ஸோ எந்த ஒரு ரைட்டரும் நான் இதை வந்து கற்பனையாக தான் எழுதினேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஜேம்ஸ் கேமரான் வந்து அவதாரியை பண்ணியிருந்தாலும் அது ஏதோ ஒரு விஷயத்தில் அவருக்கு எங்கேயோ ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. எதுவும் இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த விஷயத்தை, அந்த படத்தை அவர் வந்து ஒரு கதையை எழுதியிருப்பார். ஸோ அது மாதிரியான 2 ரைட்டர்ஸ் எழுதின ஒரே மாதிரி ஸ்டோரியை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு பிள்ளை. 1965 ரிலீஸ் ஆச்சு இந்த படம். இந்த படம் வந்து 1964 ரிலீஸ் ஆன ராமுடு பீமுடு அப்படிங்கிற என்டிஆர் நடித்த அந்த படத்தோட ஒரு அஃபிஷியல் ரீமேக். 1967 இந்த படம் வந்து ராமா ஷியாம்னு வந்து ஹிந்தியில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. 1977 வந்து அஜயனும் விஜயனும் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் ரீமேக் பண்ணியிருக்காங்க. 1996 வந்து மொஜுகோரா ஆர் சோக சுகரா அப்படின்னு சொல்லி கன்னடத்துலையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அஃபிஷியல் ரீமேக். ஆனால் இந்த படத்தை 1990 நம்ம கழுகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதிசய பிறவின்னு ஒரு படத்தில் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து வேற மாதிரி எடிட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது எங்கள் வீட்டு பிள்ளையில் என்ன ஸ்டோரி அப்படின்னா, ராமு இளங்கோன்னு 2 பேர் இருப்பாங்க. ராமு வந்து பணக்காரன், ஆனால் ஒரு அப்ராணி. இளங்கோ வந்து ஒரு நேர்மையான முரடை. இப்போ இளங்கோ வந்து ராமுவோட இடத்துக்கு போகிறான், ராமு வந்து இளங்கோட இடத்துக்கு போகிறான். இளங்கோ ராமுவோட இடத்துக்கு போயிட்டு அவரோட அட்ராசிட்டி பண்ணுற மாமாவை எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் வந்து படத்தோட ஸ்டோரி. அதிசய பிரிவில் வந்து பாலு ஒரு பணக்கார அப்ராணி, காளையன் வந்து ஒரு நேர்மையான முரடை. ஆனால் இந்த படத்தில் 2 கேரக்டரும் சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2 பேருமே உயிரோடு இருக்கிற மாதிரி காட்டியிருந்தால் அது வந்து அப்பட்டமான ஒரு எங்கள் வீட்டு பிள்ளை காப்பின்னு தெரியனால 2 பேருமே சாகிற மாதிரி காட்டி, அதில் ஒருத்தர் மட்டும் மறுபடியும் உயிர் பிழைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. யார்? காளையனோட கேரக்டர் பாலுவோட உடம்புக்குள்ளே மறுபடியும் போயிடுற மாதிரி காட்டி, ஸோ பாலுவோட உடம்புக்குள்ளே இருக்குது யார்? ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம காளையன். இவர் எப்படி வந்து இந்த பாலோட மாமாவை கண்ட்ரோலில் கொண்டு வராரு, மறுபடியும் அவரோட அம்மாவோட போய் எப்படி சேர்றாரு, அவருக்கு 2 காதலிகள் இருக்காங்க, ஒன்று பாலுவோட ஜோடி, இன்னொன்று காளையனோட ஜோடி. இவங்க 2 பேரும் எப்படி வந்து அவர் மேட்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டோரியை முடிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து ஒரே மாதிரி ஸ்டோரி தான். ஆனால் இந்த படம் அந்த காலத்தில் சரியாக போகலன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு டீட்டெயிலாக தெரியல. பட் எங்கள் வீட்டு பிள்ளையோட ஒரு பட்டமான ஒரு திருடின ஒரு இன்ஸ்பயர் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து அதிசய பிறவி. லிஸ்ட்டில் நம்ம 2ஆவதாக பார்க்க போகிற படம் வந்து 1000 ஜென்மங்கள். 1978 ரிலீஸ் ஆன இந்த படத்தோட ஹீரோ ஆஸ் யூஷுவல் நம்ம கழுகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் விஜயகுமார் அண்ட் லதா. இவங்க 3 பேர் நடித்த ஒரு த்ரில்லரான ஒரு ஹாரர் மூவி இது. இந்த படம் 1977 மலையாளத்தில் ரிலீஸ் ஆன யாக்ஷகானம் அப்படின்னு நம்ம இந்த ஷெமின் ஷீலா வந்து அவங்க டைரக்ஷன் பண்ண படம். ஷெமின் ஷீலா யாருன்னு கேட்டிங்கன்னா, சந்திரமுகி படத்தில் பிரபுக்கு அக்காவாக ஒரு கேரக்டர் வருவாங்களே, அவங்க தான் ஷெமின் ஷீலா. இவங்க தான் இந்த படத்தை மலையாளத்தில் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணாங்க. அந்த படத்தை 1978 வந்து அஃபிஷியல் ரீமேக்காக வந்து 1000 ஜென்மங்கள் எடுத்தாங்க. படத்தோட ஸ்டோரி என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தங்கச்சி தான் வந்து லதா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து விஜயகுமார். இவங்க எல்லாமே ஃபேமிலியாக வந்து விஜயகுமாரோட எஸ்டேட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன அப்புறமா வந்து விஜயகுமாரோட எக்ஸ் லவ்வர் ஏற்கனவே இறந்து போயிருக்காங்க. அவங்க வந்து ஆவியாக வந்து லதா வந்து பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ ரெகுலராக நம்ம நிறைய பேய் பிடிக்கிற விஷயங்கள்லாம் நேரில் பார்த்துருப்போம். அப்போ என்ன சொல்லும், ஒரு ஆவி வந்து இவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், இவர் நான் என்னோட கூட்டிகிட்டு போயிடுவேன். விச் மீன்ஸ்
சூசைட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறவங்க சூசைட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா, இந்த எக்ஸ் லவர் வந்து செத்து போயிட்டு பிடிக்கிறதா இருந்தால் விஜயகுமார் தான் பிடிக்கணும். ஆனால் பை மிஸ்டேக்காக போய் என்ன பண்ணுறாங்க, லதா மேலே ஏறிக்கிறாங்க. ஏறிக்கிட்டு என்ன ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே இவர் கூட நான் வந்து ஒரு மேட்ரு போட்டே ஆகணும். அப்போ தான் வந்து நான் வந்து இவரும் நானும் வந்து சொர்க்கத்தில் ஒன்றா இனவேன்ற மாதிரி அந்த பேய் ஏதோ ஒரு வளருதுக்கு சார், காஜி பேயாக இருக்கும் போல இருக்குது. ஏதோ ஒன்று வளரிட்டு இருக்குது. இந்த விஷயம் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு தெரிய வருது. இவர் அவர் தங்கச்சி எப்படி காப்பாற்றுறதுங்கிறது தான் வந்து பேலன்ஸ் ஸ்டோரி. படம் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா நடுவில் கொஞ்சம் அந்த காலத்து படம்னால கொஞ்சம் ஹாரர் ஸ்டோரியில் கொஞ்சம் பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் பிளேடு போட்டிருப்பாங்க. அந்த பாட்டெல்லாம் எடுத்துகிட்டு படத்தை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். அப்படி 2014 வந்தீங்கன்னா, ஏற்கனவே சந்திரமுகின்னு ஒரு படம் வந்து ஒரு ஹாரர் ஸ்டோரியில் ஒரு காமெடி ட்ராக்கை விட்டு ஒரு ஹிட் கொடுத்துட்டாங்க. அந்த விஷயத்தை அப்படியே நெஞ்சில் பச்சை குத்தி தெரிஞ்சவர் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர். லாரன்ஸ் மாஸ்டர் கூட பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சம் காமெடி பண்ணாலும் அந்த பேய்க்கு உண்டான மரியாதை கொடுப்பாரு. அதாவது ஒரு வீடு, ஒரு பீச் ஹவுஸ், அங்கே ஒரு 4 பேர், இதை வச்சு ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணுவார். ஆனால் சுந்தர் சின்னு ஒருத்தர், நம்ம குசும்பு வீட்டுக்கார், அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு கிராமத்துக்குள்ளே ஒரு அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு கிராமமே இருக்கும். அவ்வளோ கேரக்டர்ஸுக்கும் ஒரு பேய் படத்தில். ஒரு பேய் படத்தை நம்ம எப்படி பார்த்துருப்போம், காட்டுக்குள்ளே ஒரு பங்களா, இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, இல்லை ஒரு வீடு, 13ஆம் நம்பர் வீடு, இந்த வீட்டுக்குள்ளே மொத்தம் ஒரு 5 கேரக்டர் இருக்கும். இந்த 5 கேரக்டருக்குள்ளே நடக்கிறது தான் வந்து ஒரு ஹாரர் இன்சிடென்ட் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு பெரிய கிராமம் இருக்கும். கேட்டால் எல்லாரும் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு படம் ஒன்று எடுத்தார். அந்த படம் கிட்டத்தட்ட 1000 ஜென்மங்கள் படத்தோட ஒரு அப்பட்டமான ஸ்கிரிப்ட் வந்து காப்பி பண்ணது தான். இந்த படத்துலேயும் வந்து சுந்தர் சியோட தங்கச்சி வந்து ஆண்ட்ரியா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து வினய். வினயோட எக்ஸ் லவர் வந்து அன்சிகா மோத்வானி. அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் இறந்து போயிடுறாங்க. அந்த ஆவி வந்து ஆண்ட்ரியா மேலே ஏறிக்குது. இதை வந்து சுந்தர் சி கண்டுபிடிக்கிறாரு. எப்படி தங்கச்சி காப்பாற்றுறாங்க தான் பேலன்ஸ் ஸ்டோரி. இதை வந்து நம்ம பேய் படம்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு தெரியல. சுந்தர் சிக்கு கை வந்த காலம் வந்து ஒரு காமெடி, ஆக்ஷன், ரொமான்டிக் மூவிலாம் பண்ணுவார். இவர் எதுக்கு தேவையில்லாமல் தலைவலி பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டோரிலாம் பண்ணுறான்னு தெரியல. இப்போ அது பார்ட் 4 வரைக்கும் போயிட்டுருக்கு. சத்தியமாக பார்க்க முடியல. லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து ஒரு ஹாரர் மூவி கிடையாது, ஒரு மிஸ்ட்ரி மூவி அப்படின்னு சொல்லலாம். 100வது நாள், 1984ஆம் ஆண்டு வெளியான 100வது நாள். ஹீரோ வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த், மோகன் தான் வந்து வில்ல. நளினி அண்ட் முக்கியமான கேரக்டரில், முக்கியமான கெட்டப்பில் நம்ம சத்யராஜ் சார் நடிச்சிருப்பார். அந்த மொட்டை அடித்து அந்த ரவுண்ட் கிளாஸ் போட்ட அந்த ரெட் கலர் ஜாக்கெட் போட்டுட்டு இருக்க அந்த ஸ்டில் வந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டில் அது. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு இட்டாலியன் மூவியோட வந்து இன்ஸ்பிரேஷன். 1977ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு இட்டாலியன் மூவி செட்டோ நோட் இன் நீரோ அப்படின்ற ஒரு படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த படத்தில் என்ன ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஒரு பெரிய பணக்கார ஹீரோவை கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அவரோட ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வந்து செவத்துக்குள்ளே டெட் பாடிஸ் இருக்குது. அதுக்கு காரணம் யாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பார்ட்னர், ஹீரோ கிடையாது. ஓகேவா? அதாவது இந்த 100வது நாள் படம் பார்த்தப்போ நிறைய பேர் சொல்கிற விஷயம், இது வந்து ஆட்டோ சங்கரோட கதையை பேஸ் பண்ணின அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இட்டாலியில் 1977லேயே இது மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க அப்படின்னா, அப்போ ஆட்டோ சங்கருக்கு தாத்தாலாம் வந்து இட்டாலியில் இருந்திருக்காங்க போல இருக்கு. ஏன்னா நடக்காத விஷயத்த ஒருத்தங்க காட்ட முடியாது. அதுவும் ஒரு வால்குள்ளே ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்னா அப்போ பார்த்துக்கோங்க, இந்த விஷயத்தை ஏற்கனவே ஒருத்தர் இட்டாலியில் பண்ணியிருக்கிறான். ஸோ இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்டோரினா, ஹீரோயின் வந்து மோகனை கல்யாணம் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பவர் இருக்குது. அதாவது 2 படத்துலையும் ஹீரோயினுக்கு ஒரு பவர் இருக்கும். விஷன், அதாவது ஃபியூச்சரில் நடக்க போகிற ஒரு கெட்ட விஷயங்களை விஷனாக வந்து இவங்க பார்ப்பாங்க. அந்த விஷயம் வந்து 2 ஹீரோயினுக்கும் படத்துலேயே இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கு நளினிக்கு இந்த விஷயம் வருது. இதை வந்து அவரோட ஃப்ரெண்டான விஜயகாந்த் கிட்ட சொல்கிறாங்க. அவர் ஆரம்பத்தில் நம்ப மறுக்கிறாரு. அதுக்கப்புறம் போக போக தான் அவர் வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி அவரும் நளினியும் சேர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க. கிளைமேக்ஸில் நளினிக்கு வந்து தெரிய போகுது அவர் தங்களோட ஹஸ்பண்ட் மைக் மோகன் தான் வில்ல அப்படின்னு சொல்லி. மைக் மோகன் தான் வந்து வில்லன்னு தெரியுது. கடைசியில் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து மைக் மோகன் கிட்ட நளினி காப்பாற்றுறாரு. மைக் மோகன் அதுக்குள்ளே நளினியை செவரில் பாதி தூரம் வந்து முக்கால்வாசி வந்து புதைச்சிடுறாரு. ஸோ இந்த படம் வந்து 1984 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் பயங்கரமான ஒரு வெற்றி படம். அப்படியே ஒரு 2007க்கு வந்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அவர்கள் அழகிய தமிழ் மகன் ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டோரி தான். ஹீரோவுக்கு ஃபியூச்சரில் நடக்க போகிற கெட்ட விஷயங்களை விஷனிங் பண்ணுற பவர் இருக்கும். இந்த படம் வந்து ஒரு காமெடி படமா, இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவியா, இல்லை ஒரு ஆக்ஷன் மூவியா, இல்லை ஒரு ரொமான்டிக் மூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு மிஸ்ட்ரி மூவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுவுமே இல்லாத ஒரு மிஸ்ட்ரி மூவி தான் இந்த ஏடிஎம். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு அட்டி ஃப்ளாப்பான படம். லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம், நம்ம இது வரைக்கும் நான் சொன்ன படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு படம் ஹிட்டாக இருக்கும், ஒரு படம் வந்து ஃப்ளாப்பாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை பெரிய ஹிட் அப்படின்னா,
அதிசய பிறவி சரியாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 100வது நாள் பெரிய ஹிட் அப்படின்னா ஏடிஎம் சரியாக போகல. அதே மாதிரி 1000 ஜென்மங்கள் ஒரு நல்ல ஹிட்டுனா அரண்மனை ஓரளவுக்கு ஹிட்டுன்னு சொல்லலாம். பட் எனக்கு அந்த படங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த படம் சரியாக பிடிக்காது. ஏன்னா இது வந்து ஒரு காமெடி மூவியும் கிடையாது, ஒரு ஹாரர் மூவியும் கிடையாது. இப்போ நான் சொல்ல போகிற படம் வந்து 2 படமே ஹிட்டு. அதாவது ஓல்டு வெர்ஷன் ஹிட்டு, அதை பேஸ் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி வந்த நியூ வெர்ஷன் ஹிட்டு. அந்த ஓல்டு வெர்ஷன் பழைய படம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2002 ரிலீஸ் ஆன நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த பஞ்சதந்திரம். இந்த பஞ்சதந்திரம் படம் என்னன்னா, கமல் வந்து ஒரு உமனைசர், ஒவ்வொரு பெண்களையும் வந்து கவர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுற கேரக்டர். இவர் வந்து ஒரு பைலட்டு. இவருக்கு மொத்தம் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட லைஃபு, கமல் அண்டு அவரோட ஒய்ஃப் சிம்ரன், இவங்களை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான் இது. இந்த படத்தில் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர். ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து ஒரு சீனில் இவங்கள வந்து கொலை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. ரம்யா கிருஷ்ணன் செத்து போயிடுறாங்க. பட் கிளைமேக்ஸ்லாம் தெரியல ரம்யா கிருஷ்ணன் ஒரு டைமண்டுக்காக இது மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காமெடியாக, அதாவது இந்த படத்தை ரொம்ப மிஸ்ட்ரியாகவும் கொண்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக வந்து ஒரு காமெடி மூவியாக கொண்டு போயிட்டாங்க. படம் வந்து சூப்பராக நல்லா காமெடியாக, அந்த டைலாக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். இந்த கண்ணாடி சீன், முன்னாடி பின்னாடி சீன்லாம், அந்த கார் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி 2012 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் அந்த மேகி கேரக்டர் ரம்யா கிருஷ்ணன் வந்து டைமண்டுக்காக நடித்தாங்க அப்படின்னா, இந்த படத்தில் மைக்கேல் கேரக்டர், அதாவது விஜய் சேதுபதி வந்து அவர் வந்து ஒரு பிட்ஸா டெலிவரி பிட்ஸா ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. ஒரு நாள் டெலிவரி பண்ண போகும்போது பை மிஸ்டேக்காக ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஆகுது, அவர் கொண்டு போன பேக்கில் ஒரு டைமண்ட் இருக்குது தெரிய வருது. இந்த டைமண்டை கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு கோஷ்டிக்கான ஒரு ஸ்டோரியை சொல்லி அந்த டைமண்டை வந்து திருடுறாரு. ஸோ 2 படமே டைமண்டுக்காக 2 கேரக்டர் போடுற ஒரு என்டையர் ஒரு ட்ராமா தான் வந்து படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே. என்ன, பஞ்சதந்திரம் படத்தில் அந்த மேகி கேரக்டர் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. ஆனால் பிட்ஸா படத்தில் இந்த மைக்கேல் கேரக்டர் வந்து இந்த டைமண்டை வந்து எதுக்காக திருடுறப்போ, ஏன் திருடுறான், எப்படி திருடுனான்றதை யாருக்குமே சொல்ல மாட்டான். அது வந்து மைக்கேல் கேரக்டருக்கும் அவனோட லவருக்கு மட்டும் தான் தெரியும். பட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா அவன் பொய்யா சொன்ன அந்த பேய் விஷயமே வந்து ரியலாக நடக்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. பட் இந்த படமும் வந்து வேற தான். பட் அந்த டைமண்ட் வந்து இந்த 2 படத்துக்கு வந்து ஒரு பொதுவான விஷயம். டைமண்டை திருடுற அந்த மேகி கேரக்டர், மைக்கேல் கேரக்டர் வந்து பொதுவான விஷயம். இந்த மேகி கேரக்டர், மைக்கேல் கேரக்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாரர் மிக்ஸ்டு ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் மூவி கூட பண்ணலாம் போல இருக்கு. லிஸ்ட்டில் நாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2000 ரிலீஸ் ஆன ஸ்நேகிதியே. இந்த படத்தில் வந்து ஜோதிகா, அப்புறம் ஜோதிகாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, ஜோதிகாவும் அவரோட ஃப்ரெண்டும் ஜோதிகாவோட ஃப்ரெண்டுக்கு லவ்வர் இருக்கதா சொல்லி ஒரு போய் ட்ராமா பண்ணுவாங்க. ஆனால் ரியலாகவே இவங்க சொன்ன பேரில் ஒரு ஆள் வருவான். அவனை மீட் பண்ண போகும்போது இவங்க வந்து ஒரு சேஃப்டி கன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனால் அவனை யாரோ ஒருத்தர் கொண்டுடுறாங்க. அந்த கொலைப்பழி இவங்க மேலே விழுது. இவங்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையத்தை எப்படி தப்பிக்கிறாங்கன்றது தான் பேலன்ஸ் ஸ்டோரி. கடைசியில் பார்த்தா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டர் வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. இந்த படம் ஃபுல்லாக அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் தப்பு மேடம். தப்பு மேடம் தான் கடைசியில் இந்த கொலையை பண்ணது அப்படின்னு வந்து தெரிய வருது. ஏன்னா இவங்க கொலை பண்ண பாருங்கள், அந்த ஆள் அவன் வந்து தப்பு மேடத்தோட தங்கச்சியை வந்து டார்ச்சர் பண்ணி ஒரு மாதிரி வந்து மென்டலாக்கி வச்சுருப்பான். ஸோ அதுக்கு வந்து இவங்க வந்து பழி வாங்கிட்டாங்க. அது வந்து கிளைமேக்ஸ் தான் தெரியுது. அப்புறம் தப்பு மேடம் தான் எல்லாம் இவங்க தான் வந்து மாட்டுறதுன்னு தெரிஞ்சு வந்து பிடிச்சிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து விசில்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜேடி ஜெரி. இப்போ நம்ம அண்ணாச்சி வச்சு லெஜண்ட் பண்ணாங்களா அவங்க தான். இந்த ஜேடி ஜெரி வந்து விசில்னு ஒரு படம் பண்ணாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்லாஷர் ஃபில்ம் அப்படின்னா ஒரு குரூப்பாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுக்குள்ளே தான் கொலைகாரன் இருப்பான். இல்லைனா வந்து அந்த குரூப்பாக இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுறது தான் ஒரு கொலைகாரனோட ஐடியாவாக இருக்கும். அதுதான் வந்து ஸ்லாஷர் ஃபில்ம். இந்த படத்தில் ஷெரீனு, அப்புறம் ஹீரோ ஒரு ஞாபகம் இல்லை, அப்புறம் வந்து காயத்ரி ரகுராம், விவேக், இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. இதில் ஒருத்தர் மட்டும் இந்த குரூப்பாக இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து கொலை பண்ணிக்கிட்டே வராங்க. கடைசியில் அந்த கில்லர் யாருன்னு பார்த்தா அது வந்து ஷெரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷெரீனோட தங்கச்சி வந்து டிடி, அவங்கள டார்ச்சர் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதுக்கு பழி வாங்குறதுக்காக இவங்களை வந்து கொலை பண்ணுவாங்க. ஸோ 2 படத்துலையுமே வந்து என்ன ஒரு சேமான விஷயம், ஒற்றுமையாக இருக்கிற விஷயம் அப்படின்னா, ஸ்நேகிதிய படத்தில் வந்து தப்பு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் வந்து கிளைமேக்ஸில் மர்டர்னு தெரிய வரும், கில்லர்னு தெரிய வரும். அதே மாதிரி ஷெரீனும் ஃப்ரெண்ட்ஸில் ஒன்றா தான் இருப்பாங்க. இவங்க தான் கடைசியில் கில்லர்னு தெரிய வரும். 2 படத்துலையுமே வந்து தங்கச்சி இப்போ இந்த மாதிரி தங்கச்சியை தப்பாக நடத்துனதுக்காக பழி வாங்குறதுக்காக 2 கேரக்டருமே, தப்பு கேரக்டரும் ஷெரீன் கேரக்டரும் வந்து பழி வாங்குறாங்க.
ஸோ 2 படமே சேம் தான். இது மாதிரி நிறைய படங்கள் சொல்லிட்டு போகலாம். சுந்தர் சி அவர்கள் கிரி படமும் சரி, பேட்டை படமும் சரி ஒரே ஸ்டோரி லைன் தான். அப்புறம் நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மூவி. அந்த படமும் சரி, நம்ம அநேகனும் சரி 2மே வந்து ஒரே சேம் ஸ்டோரி தான். என்ன கொஞ்சம் நம்ம இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கதையில் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான மாதிரி வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க. கதையை தேவையான அளவுக்கு மாற்றிருப்பாங்க தவிர, ஆனால் அந்த ஒன்லைன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கேயும் யாரோ ஒருத்தர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இன்னும் இது மாதிரி நிறைய படங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொண்டு வரேன். அது வரைக்கும் பாய்.